பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். மேம் வணக்கம். நேற்று 27 இடங்கள் பாஜக எந்தெந்த இடங்கள்ல போட்டியிடும் சொல்வதற்கான பட்டியல் வெளியாகி இருக்கிறது. பாஜக எதிர்பார்த்த இடங்கள் கிடைச்சிருக்கா? கோவையில நீங்க இப்பொழுது சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய கோவை தெற்கு இடம் பெறல, என்ன ரீசன்? 27 தொகுதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. சில தொகுதிகள் எங்களுக்கு எங்களோட லிஸ்ட்ல இல்ல, எங்களோட லிஸ்ட்ல இல்லாத தொகுதிகளும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது எங்களுக்கு மட்டும் இல்ல, இது எல்லா அரசியல் கட்சிகளுமே அவங்க ஒரு லிஸ்ட் போகும்போது சிலது அவங்களுக்கு கிடைக்கும், சிலது எதிர்பாராது கிடைக்கும். அதனால கம்ப்ளீட்டா நாங்க எதிர்பார்த்ததான் அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது நாங்கள் முன்பாக ஜெயித்த தெற்கு தொகுதியும் அப்படிங்கறதும் போயிருக்கு. கூட்டணி அப்படிங்கும் போது சில நேரத்துல விட்டு கொடுக்கறது அப்படிங்கறதும் அது எல்லாத்துக்கும் இருக்கிறதா. அதனால அந்த ஒரு இதுல முடிவுல இன்று அந்த தொகுதி இல்ல அப்படிங்கிறது இருக்கு. கமலஹாசன் போட்டியிட்டாரு உங்களுக்கு எதிராக. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய தொகுதி மக்கள் உங்களை நம்பிதான் வாக்களிச்சிருக்காங்க. அவர்கள் இப்பொழுது ஒரு சற்று மனநிலை இதா இருக்கும்ல, உங்களுக்கு ஒரு இஷ்யூவா இருக்குமா? ஏன்னா நம்ம தொகுதி எம்எல்ஏ இப்ப வேற பக்கம் போக போறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வருத்தமா இருக்கா? உங்களுக்கு வேற பக்கம் போக போறாங்கன்னு நீங்களே முடிவெடுத்தீங்களா? உங்களுக்கு வருத்தமா இருக்கா? எனக்கு எப்படிங்க வருத்தம் இல்லாம இருக்கும். என் தொகுதி மக்கள் 10 வருஷ காலம் 16 இருந்து 26 வரைக்கும் அந்த தொகுதி மக்களோடு உடன் இருந்திருக்கிறேன். அவர்களுக்காக பல்வேறு சிறப்பு திட்டங்களை என்னோட தொகுதியில் அமல்படுத்தி இருக்கிறேன். அவர்களும் என்னை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நான் கூறுவேன், நான் எப்படி 16ல தோற்றால் கூட அந்த தொகுதி மக்களுக்கு தொடர்ச்சியாக உழைத்தேனோ கோயம்புத்தூர்ல தான் நான் இருக்கிறேன். அதனால எப்பவுமே தெற்கு தொகுதி மக்கள் என்னுடைய மக்கள் தான். என்றும் என்னுடைய சேவைகளும் என்னுடைய வேலையும் அவர்களுக்காக எப்போதும் இருக்கும். கோவை வடக்கு மக்கள் இப்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்களா வானதி? அது தெரியாது. வடக்குல கட்சி தலைமை முடிவெடுக்கிற வரைக்கும் யாருக்கும் தெரியாது. கமலஹாசன் அவர்கள் உங்களை எதிர்த்து போட்டிட்டாரு. இப்ப மாநிலங்களவை உறுப்பினராக கொடுக்கப்பட்டிருக்கு அவருக்கு திமுக சார்பில். இந்த தேர்தலை புறக்கணிக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய முடிவு என்னவாக? அவருடைய முடிவு எப்படி ஒரு அரசியல் கட்சி புதிதாக ஆரம்பிக்கின்ற நபர்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக தன் கட்சி தொண்டர்களை, தன் கட்சிக்கு வாக்களித்த வாக்காளர்களை ஏமாற்றுகிறார்கள் அப்படிங்கறத மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் 19 தேர்தல் 21 தேர்தல்ல தமிழகத்தினுடைய வாக்காளர்கள் மட்டுமல்ல, அந்த கட்சிக்காக எத்தனையோ பேர் உழைத்தார்கள், தங்கள் அரசியல் எதிர்காலத்தை பணயம் வைத்தார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் அம்போவென்று விட்டுவிட்டு தான் மட்டும் பாராளுமன்றத்தில் ராஜ்யசபா எம்பி வாங்கி போகலாம் என்று ஒரு தலைவர் எப்படி இருக்கக்கூடாதோ அதற்கு அவர் உதாரணமாக இருக்கிறார். நன்றி. வைத்திருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாமே அதிமுக கைப்பற்றுவதாக ஒரு தகவல் இருக்கு. அதனால பாஜக நீங்கள் 21 நாங்க வாங்கின வாக்குகள், 24 பாஜக வாங்கின வாக்குகள், இதுல எதுவும் எல்லாமே பப்ளிக் டொமைன்ல இருக்கிறதா. அதனால சில தொகுதிகள் கிடைச்சிருக்கும், சில தொகுதிகள் புதுசா எங்களுக்கு இருக்கு. அதனால அவங்களுக்கும் அதே மாதிரி தான். அவங்க சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிற தொகுதிகள் அப்படிங்கறத அவங்க கிளைம் பண்றாங்க. மற்ற தொகுதிகள் அப்படிங்கறது சாதக பாதங்களை அலசி ஒவ்வொரு கட்சிகளுமே, எங்களோடு இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி, புதிய நீதி கட்சி மற்றும் அமமுக எல்லாருமே கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒரு சில தொகுதிகளை பெற்று ஒரு சில தொகுதிகளை புதிதாக களம் காண்கின்ற சூழல் இருக்கிறது. அது எல்லா கட்சிகளுக்குமே அது இருக்கு. நான் இன்னும் வேட்பாளர் எங்களோட கட்சியை அறிவிச்சதுக்கு அப்புறம் இந்த கேள்வியை கேளுங்க. புதுச்சேரியில பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி தனித்தனியா களமிறங்குறாங்க. விசிகா தனியா களம் 3 வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. ஆனா அதே நேரத்தில் தமிழகத்துல நாங்க ஒற்றுமையா இருக்கும்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இந்த சூழல் புதுச்சேரியில மட்டும் இல்லைங்க, இதோ என்னோட மாவட்டத்துக்கு பக்கத்துல பாலக்காடுல இதேதான். இங்க உள்ள வந்தாங்கன்னா காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக எல்லாம் ஒன்னா இருக்காங்க. அங்க போய் பார்த்தா எல்லாம் தனித்தனியா ஒருத்தங்களை திட்டி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ஒரே நோக்கம் என்னன்னு கேட்டா, பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பிரதமர் மோடி அவர்கள் மீது அவர்களே உருவாக்கி கொண்டு இருக்கக்கூடிய வெறுப்பு. இதன் காரணமாக பக்கத்து மாநிலங்களில் தனித்தனியாக இருந்தாலும் தமிழகத்தில் நாங்க ஒன்னா இருக்கிறோம்னு மக்கள் முன்பாக வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த தேர்தலில் உங்களுடைய போட்டி வேட்பாளர் கமலஹாசன் இந்த முறை அவருக்கு அவங்களுடைய கட்சிக்கு சீட் எதுவும் திரு கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார். 2019 தேர்தலில் அவரோட கட்சியில் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டார்கள், மக்கள் வாக்களித்தார்கள். அவரை நம்பி ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் தங்கள் பணத்தை போட்டு நேரத்தை செலவு செய்து அவருக்காக உழைத்தார்கள். ஆனால் தன்னுடைய சுயநலத்தின் காரணமாக தான் மட்டும் ராஜ்யசபா எம்பி ஆகிவிட்டு அவரை நம்பி கட்சியில் பயணித்த, கட்சிக்காக உழைத்த அத்தனை பேரையும் அம்போ என்று கைவிட்டு விட்டு சென்றிருக்கிறார் என்றால் நான் கோவை தெற்கு தொகுதி மக்களை இந்த நேரத்தில் பாராட்டுகிறேன். மிக சரியான ஒரு பதிலை அவருக்கு கொடுத்து அனுப்பினார்கள். இப்படிப்பட்ட ஒரு தலைவர், தன்னுடைய கட்சிக்கு கூட விசுவாசமாக இல்லாத, கட்சியினுடைய தொண்டர்களை கூட காப்பாற்ற முடியாத ஒருவர் எப்படி ஒரு கட்சியை ஆரம்பிச்சு எப்படி வீணா போகிறதுங்கிறதுக்கு அவருடைய கட்சி என்பது சாட்சி. அதனால புதிதாக கட்சி ஆரம்பிக்கின்ற எல்லாரிடமும் மக்கள் இவர் நமக்கு
வேலை செய்வாரா? இவர் நம்முடைய குரலாக தொடர்ச்சியாக பயணிப்பாரா? தன்னுடைய கொள்கை அரசியல் என்று வருகின்ற பொழுது அதில் சமரசம் செய்து கொள்ளாமல் இருப்பாரா என்று பார்ப்பதற்கு திரு கமலஹாசனும் அவருடைய கட்சி என்பதும் சிறந்த உதாரணம். மக்கள் இந்த கட்சியிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் யார் எப்படி என்று. தேமுதிக 10 சீட்டு கொடுத்திருக்காங்க. விஜய்க்கும் பொருந்துமா? நீங்க உங்களுக்கு எதெல்லாம் பொருந்துமோ அதெல்லாம் பொருத்தி பாத்தீங்க. தேமுதிக நன்றிங்க. ஓகே மேடம்.